வெல்கம் டு வின்சி சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹரியாலி சிக்கன் கறி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்கன் கூட சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அரைச்சிட்டு நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை சிக்கனில் சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். கெட்டியான தயிருங்க இது. நான் இந்த சிக்கனுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. ஒரு பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் இன்னைக்கு மண் பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நான் பட்டம், லவங்கம், சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இன்னைக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாவே போதுங்க. இது கூடவே நான் ஒரு சின்ன தக்காளி இதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கிரீன் சிக்கன் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டு வச்சுருக்கோம், அதனால் தக்காளி வெங்காயம் வதங்க மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, மசாலா சேர்த்தோம், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கிரீன் சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ நம்ம உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. சிக்கன்லேருந்து வர தண்ணி வரும். நம்ம கொத்தமல்லி புதினா அரைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாங்க. இதில் இருக்கிற தண்ணியே போதும். பாருங்கள், தண்ணி ஊற்றாமலே நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதில் நான் 1 ஸ்கூப் பட்டர் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி சேர்த்துருக்கேங்க. கஸ்தூரி மெத்தி வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாங்க. ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு நம்மளுக்கு ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிரீன் சிக்கன் ரெடி. ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.